வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, ஏற்காடு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குல்ல, ஒவ்வொரு வளைவுகளுக்கும் ஒவ்வொரு தலைவர்களுடைய பேர் வைக்கப்பட்டிருக்கு. சில மாதங்களுக்கு முன்பாக தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு இருந்ததை அரசு நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா, தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் குதிச்சு தகடூர் அதியமான் தமிழ் மன்னன் ஈவேரா தெலுங்கர், தமிழ் மன்னனுடைய பேரை நீக்கிட்டு ஈவேராவுடைய பேரை சுட்டுவதா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பேரை சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு பெரிய பேனரில் தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி அதை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாங்க, ஒட்டினாங்க. இப்போ திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீண்டும் தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒட்டியதை நீக்கிட்டு தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதன் விளைவாக நாம் தமிழர் கட்சி மற்றும் திராவிடியன் ஸ்டாக்ஸ் இடையே பெரிய ஒரு மோதல் வெடிச்சிருக்கு. குறிப்பாக சமூக வலைதளத்தில் மிக காரசாரமான விவாதங்கள் நடந்துக்கு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், பூர்ணச்சந்திரன். இந்த பேரை நம்ம மறக்கவே முடியாது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் ஏன் தீபம் ஏற்றப்படலை? இதில் மன உளைச்சலாகி அந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போது அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய பையன் இருக்காருல்ல, 8 வயசு 9 வயசு தான், ரொம்ப சின்ன பையன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பேப்பரில் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காரு. அந்த டிராயிங் தான் மிகப்பெரிய வைரலாக ஷேர் ஆகிருக்கு. அந்த படத்தில் தீபத்தூண் வரையப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கையில் தீப்பந்தத்தோடு நிற்கிற மாதிரியான புகைப்படம். தீபத்தூண் இது, இந்த கையில் தீப்பந்தத்தோடு நிற்கிறது பூர்ணச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பாவுடைய பேரை எழுதி அந்த பையன் வரைஞ்சிருக்காருங்க. பாஜகவினர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, தம்பி கவலைப்படாத, உன்னுடைய ஆசை நிறைவேறும். தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது தானே பூர்ணச்சந்திரனுடைய இறுதி ஆசை. என்னைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமையும். டெஃபினட்டாக அப்போது உங்கள் அப்பாவுடைய இறுதி ஆசை நிறைவேற்றப்படும். தீபத்தூணில் என்றாவது ஒரு நாள் தீபம் ஏற்றப்படும் சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ பதிவுகள் போடுறாங்க. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், மூணாவது டாபிக்கு கேலண்டர். வருஷம் முடிய போதா, 2026 தொடங்க போகுது. அவங்களுக்கு பிடித்த தலைவர்களுடைய புகைப்படத்தை பிரிண்ட் பண்ணி கேலண்டர் போடுறது வழக்கம். சமீபத்தில் ஒரு கேலண்டரை பார்க்க முடியுது. அண்ணாமலையுடைய புகைப்படத்தை பிரிண்ட் பண்ணி உண்மை பேச, அன்பு காட்ட, உதவி செய்ய எப்போதும் தயங்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அண்ணாமலையுடைய புகைப்படத்தை போட்டு கேலண்டர் அடிக்கப்பட்டிருக்கு. இப்போ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு, பாஜக தொண்டர்கள்லாம் இந்த கேலண்டர் எங்கே கிடைக்கும், இருந்தால் எனக்கு ஒன்று சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் சோசியல் மீடியாவில் கோரிக்கையை முன் வச்சுக்கிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது அவருக்கு. அவருடைய ஃபேமிலியில் யாரும் பாலிடிக்ஸில் பெரிய பொசிஷனில் இருந்ததெல்லாம் இல்லை. பணக்கார குடும்பமும் இல்லை. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு காவல்துறையில் உயரிய அதிகாரியாக போய் அந்த சர்வீஸில் நேர்மையாக இருந்து நல்ல பேரை சம்பாதிச்சு பிறகு அரசியலுக்கு வந்த சில நாட்கள்லேயே பாஜகவுடைய மாநில தலைவராகி 4 வருடங்கள் மாநில தலைவராக சிறப்பாக செயல்பட்டு அவருக்குன்னு ஒரு பெரிய ஹியூஜ் ஃபாலோவர்ஸை அவர் சம்பாதிச்சிருக்காரு, தக்க வச்சிருக்காரு. அண்ணாமலை இப்போ பாஜகவில் எந்த பொறுப்புலையும் இல்லை, எந்த பதவியிலையும் அவர் கிடையாது. சாதாரண ஒரு தொண்டனாக தான் அண்ணாமலை இருக்காரு. ஸ்டில் அவருக்கு நாளுக்கு நாள் ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை கூடிட்டு தான் இருக்குது. அவர் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டு, அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஃபேன்ஸாக மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த கேலண்டர் அடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த கேலண்டரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகம் குறித்தும் விவாதம் நடக்குது. உண்மை பேச, அன்பு காட்ட, உதவி செய்ய எப்போதும் தயங்காதீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கல, உண்மைதான். அன்பு காட்ட தயங்கக்கூடாது, உண்மை பேச எப்போதுமே தயங்கக்கூடாது. ஆனால் அந்த லாஸ்ட் 3வது வரி இருக்குல்ல, இதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உதவி செய்ய எப்போதும் தயங்காதீர்கள் அப்படிங்கிற இந்த வரியில் மட்டும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா சமீபத்தில் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி பிரசன்னா சதீஷ் அப்படின்னு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பேஜ், ஜிவி பிரகாஷ் இருக்காருல மியூசிக் டைரக்டர், அவரை மென்ஷன் பண்ணி, அண்ணே
சின்ன வயசுலேயே என்னுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. என்னையையும் என்னுடைய தங்கச்சியையும் என் அம்மா தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படிக்க வச்சுக்கிருக்காங்க. திடீர்னு அவங்க இறந்து போயிட்டாங்க. இறுதி சடங்கு செய்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசன்னா சதீஷ் அப்படிங்கிற பெயர் கொண்ட ப்ரொஃபைல்ல இருந்து ஜிவி பிரகாஷுக்கு கோரிக்கை வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணிட்டாரு, உண்மையான ஐடி தானா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்காமையே 20,000 வந்து ஜிபே பண்ணியிருக்காரு. கடைசியில் என்ன தெரியுதுன்னா, அந்த பிரசன்னா சதீஷ் போட்ட என்னுடைய அம்மாவுடைய புகைப்படம் அப்படின்னு இறந்த தருவாயில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரா, அது 2022 சோசியல் மீடியாவில் 2022 இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். அதை இப்போ போட்டு இப்போ என் அம்மா செத்து போயிட்டாங்க, இறுதி சடங்குக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 20,000 கொள்ளையடிச்சிருக்கான் அவன். அதனால் உதவி செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது, ஆனால் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யணும். இது மாதிரியான ஃபோர்ஜரி பேர்வழிகளுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.